ஹே காய்ஸ், நான் வந்து இந்த சேனலில் புதுசாக ராப்ளாக்ஸ் சீரீஸ்லாம் போடலான்னு இருக்கேன். அந்த சீரீஸில் ராப்ளாக்ஸ் டெட் ரைல்ஸ் தான் ஃபஸ்ட் எபிசோட் போடலான்னு இருக்கேன். இந்த கேம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் வாங்க. நான் இந்த சேனலில் வந்து அதுக்கப்புறம் ராப்ளாக்ஸ் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி சீரீஸ் நிறைய வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து விடிஜியோட ஃபேன் தான். அவரை பார்த்து தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடணும்னு எனக்கு இது வந்தது. சரி வாங்க இந்த கேம் விளையாடி பார்க்கலாம். இந்த கோல்ட் பார் விற்றா நம்மளுக்கு 50 ரூபா தான் கிடைக்குதா? அதான் இது தங்க வைக்கிற விலைக்கு எத்தனோண்டு காசு தான் போகுது. மேலே ஏதோ போட்டிருக்கு பை கோல் ஃப்ரம் தி ஜென்ரல் ஸ்டோர். இந்த கடையில் போய்ட்டு கோல் வாங்க சொல்கிறாங்க. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது 20 ரூபாவா? தங்கமே 50 ரூபா தான் போகுது. கோல் என்னடா இது? சரி இப்போ இது எப்படி எடுக்கணும்? ட்ராப் ட்ராக். சரி இது இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணோன்னு நினைக்கிறேன். இந்த இடமே ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த ட்ரெயினில் இந்த கோல் போடணுன்னு நினைக்கிறேன். இப்போ போட்டாச்சு. இங்கே காட்டுது பாருங்கள் ஃபியூவல்னு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வெப்பன்னா வெறும் ஷவல் தான் இருக்குது. அதனால் நம்ம கன் ஷாப்பில் போய்ட்டு கன்ஸ் வாங்க முடியுதா பார்க்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு $50 இருக்குது. இந்த கன் 35, புல்லட் 15, 50 காலி. சரி வாங்க, நம்ம சேஃப்டிக்காக இது கூட பண்ண மாட்டோம். நாங்கள் கன்று கீழே போயிடுச்சு, எப்படி எடுக்கிறது? சரி புல்லட் எடுத்துப்போம். இப்போ கன்னை எப்படின்னு நான் எடுப்பேன். இது பக் ஆகிடுச்சு. கன்னை எடுக்க முடியாதா? ஐயோ காசு வேஸ்ட்டு. கீழே கூட எடுக்க முடியலையே கைஸ். நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். காசு யூஸ் பண்ணி கன்று வாங்கினா கன்று போய் டப்பா கடியில் வந்துடுச்சு. சரி வாங்க போகிற வழியில் ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம். இந்த கேமில் வந்து ஜாம்பிஸ் வர வேறு நான் கேள்விப்பட்டேன். இப்போ என்ன ஆகுது தெரில, வாங்க போகலாம். சத்தமே பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஜாம்பிஸ்லாம் வர மாதிரி சத்தம் கேட்குது எனக்கு, ஏதோ கத்துற மாதிரி. அது வேறு சேஃப் ஜோன்னு போட்டிருக்கு. இதை விட்டு வெளியே வந்தால் ஜாம்பிஸால் நம்ம அட்டாக் பண்ண முடியும். இந்த கேம்ஸில் முக்கியமாக வந்து கவுபாய்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. கைஸ் கைஸ் ஒரு வீடு இருக்குது. நில்லு என்னடா பிரேக் போட முடியல ட்ரெயினில். கைஸ் ஒரு ஜாம்பி வருது, அடிக்கணும் இதை. கைஸ் 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 எனக்கு அடிக்குது, ஹெல்த்து குறையுது கைஸ். செத்துச்சு கைஸ். இந்த டெட் பாடியை நம்மளால் தூக்க முடியுமா? ஓ இது நம்ம ட்ரெயினில் வச்சுக்கலாமா? இல்லை ஏதோ போட்டிருக்கு காப்ஸ் ஃபியூவல். ஓ இந்த ஜாம்பியும் நம்ம ஃபியூவலை யூஸ் பண்ணலாமா? சரி உள்ளே போட்டு பார்க்கலாம். ஆமாம் கைஸ், அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஏதாவது லூட் கிடைக்குதா பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்டில் கீழே போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். கைஸ் ஜாம்பி. இந்த டெட் பாடியை வந்து நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். உள்ளே இன்னும் நிறைய ஜாம்பிஸ் இருக்குது. புல்லட்ஸும் இருக்குங்க. இங்கேருந்தே அடிக்க முடியுதா பார்க்கலாம். அவ்வளோதான் செத்துச்சு. இது நல்லா இருக்கா இது? ஆனால் என் லைஃப் கம்மியாச்சு கைஸ். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜாம்பிஸும் செத்துச்சு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். கைஸ் கன் கிடச்சிச்சு. அவ்வளோதான் நம்ம தான். ஆனால் இதை எடுக்க முடியுது. கீழே ஆமோஸும் இருக்குது, எடுத்துக்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக கிளம்பணும். சத்தம்லாம் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஜாம்பிஸாக ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறமா நம்மளுக்கு ஃபியூவல் காலி ஆகிடுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஆப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஹெல்மெட் எக்விப் பண்ணிட்டேன். இதுமாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம விற்றா அந்த ட்ரேடிங் ஷாப்பில் போய் விற்றா நமக்கு காசு கிடைக்கும். இதுமாதிரி நியூஸ் பேப்பரை கூட நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கலாமா. சரி, இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு கிளம்பணும். இங்கே ஒரு பாடி இருக்குது, இது எடுத்துக்கலாம். ரைஸ் இருட்டு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ட்ரெயினுக்கு வர போகணும். ட்ரெயின் வேறு எங்கே விட்டேன்? ஐயோ, அங்கே இருக்குது. கன்னை வச்சுட்டே போவோம். நைட் டைமில் என்னெல்லாம் வரும்னு தெரில. இந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டாக போகணும். கைஸ் இது பயங்கரமாக சத்தம் கேட்குது. நிறைய உள்ள இருக்கிற மாதிரி. நான் முடிஞ்ச அளவுக்கு போயிடுறேன். பயங்கரமாக இருக்குது கைஸ் இந்த கேம். இங்கே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் வச்சுருக்க ட்ரெயின் சத்தம், கவு பாய்ஸ் இல்லைங்க கைஸ், வெறும் குதிரை தான். ஜாம்பிஸ்லாம் பின்னாடி வருது. அங்கே ஒரு வீடு இருக்கான இப்போதைக்கு நிற்க வேணாங்க கைஸ். நைட் டைமில் வந்து நிறைய ஜாம்பிஸ்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி சீரீஸில் நெக்ஸ்ட் எபிசோடு, இந்த இது டெட் ஹில்ஸில் நெக்ஸ்ட் எபிசோடு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நான் ஒரு பெரிய யூடியூபர் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக வீட்டிச்சு கூட கொலாப் போடுறேன். அதனால் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஃபியூவல் காலியா? ஆமாம், சரி. டெட் பாடி தான் இருந்துச்சு, அதெல்லாம் போடலாம். கைஸ் சத்தமே பயங்கரமாக இருக்கு ஒரு மாதிரி. இந்த அளவுக்கு இந்த இடத்த விட்டு போயிடணும். இப்போ தான் காலையில் ஆகும்னு தெரியலையே. நிறைய வீட்டில் இருக்குது, நம்ம போயிட்டே இருக்கோம். ஜாம்பி இது வேறு ஒரு பழஞ்ச டெசர்ட் மாதிரி இருக்குது. இங்கே நான் மெக்சிகோ போனது இந்த கேமுடைய இங்கேயே வரமா. ஆனால் இந்த கேம் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபியூவல் காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஃபியூவல் காலி. வேறு ஏதாவது இருக்கா? அவ்வளோதான் கைஸ், ஃபியூவல் இப்போதைக்கு. இப்போ என்ன பண்ணுறது? இருங்க, இறங்கி தான் பார்க்கணும். காலையில் வேறு ஆகிடுச்சு. டெட் பாடி இருக்குது கைஸ். ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுடலாம். இந்த வீலை வேறு இங்கே போட்டேன். அதாவது வீடு தெரிஞ்சால் லூட் அடிக்கலாம் கைஸ். ஏன்னா இப்போ நம்மகிட்ட எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. கைஸ் இப்போ தான் பேசியிருந்தால் அதுக்குள்ளே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் வேறு நிற்க மாட்டேங்குது. பிரேக் கொடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கன் எடுத்துகிட்டே போகலாம் சேஃப்ட்டு. என்ன இடம்? ஃபர்னிச்சர்னு போட்டிருக்கு. அதில் கூட காணோம் கைஸ். ஜாம்பி இருக்குது.